சனீஸ்வரன் கிடையாது, சனைச்சரன். சனைகி சரம் மந்தகா. தீட்சிதர் பாடுறார், திவாகர தனுஜம் சனைச்சரம். அதான் கேரளாவில் அவனை மந்தன்னு குறிப்பா. ஏன்னா அவன் கால் ஊனம், யமன் தான் அடிச்சுட்டான் காலை. தீட்சிதர் அதையும் பாடுற, கால தண்ட பரிபீட்டித ஜானு காமிதார்த்த பலஜ காமதேனு காலச்சக்ர பேத சித்திர பானு கல்பித சாயா தேவி சூனு திவாகர தனுஜம். சூரிய பகவான் தன் நிழலை பெண்ணாக்கினார். சாயானா நிழல். அவளை அடைஞ்சார், அவ விரும்பாம. அப்போ பிறந்த பையன்தான் சனி. அவள் அப்பாவை பற்றி இப்போ சொன்னேனே, அப்பாவை அம்மா சொல்லி கொடுத்தாதான் தெரியும்னு. இப்போ தப்பா சொல்லி கொடுத்தா, அதனால தான் பிடிக்காது. சூரியன் பையன்தான் சனி, சந்திரன் பையன்தான் புதன். ஒருத்தருக்கு ஆகாது. நவகிரகத்திலேயே அப்பா பிள்ளைக்கு ஆகாது, அப்புறம் நம்ம கிரகத்தில் ஆகுமா? இன்னைக்கு ஜோசிய சப்ஜெக்ட் தான். இப்போ உங்களுக்காகத்தான் முதல்ல உங்களை எல்லாரையும் நான் கோவிச்சுக்கிறேன். இந்த காலையில் எழுந்திருந்த உடனே டிவியை போட்டுண்டு, மேஷராசி நேயர்களே, உங்களை முதல்ல எல்லாரையும் சுழுக்கெடுக்கணும். நீங்கள் பிறந்த லக்னம், தசா புக்தி எத்தனை இருக்குது. ஒரு ராசியை வச்சு எப்படி சொல்கிறது? முதல்ல இந்த ஓயாமல் ஜோசியம் பார்க்கறத விட்டு தொலைக்கணும். படிக்கிறதுக்கு பார்க்கணும், கல்யாணத்துக்கு பார்க்கணும், வியாபாரம் பண்ணால் பார்க்கணும். கல்யாணம் ஆயிடுச்சா, தாலி கட்டியாச்சா, ஓரமாக வச்சோம். அப்புறம் சகிப்புத்தன்மை, மனசில் தான் ஒத்துமை வரும். ஜாதகமே பார்க்கப்படாது. பொருந்தாத நட்சத்திரத்துக்கே அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நம்ம பொருத்திக்கணும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. சனி எதிர்த்தாப்புல வரார். எங்க போறேன்னு கேட்டார் யமன் சனிய. தமயந்திக்கு சுயம்வரம் மாலை போட போறேன்னார். யமன் சிரிச்சார், யூ ஆர் டூ லேட். தமயந்தி ஆல்ரெடி மேரீடு, நல சக்கரவர்த்தி கான் டு கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தேவால கல்யாணம் பண்ணிக்காம மனுஷால பண்ணிட்டா, நான் என்ன பண்றேன் பாருன்னார். யமன் சொன்னார், உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீ தான் தோத்து போவேன்னார். நீங்க நவகிரகத்திலேயே நல்ல கிரகம் சனி, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், இப்போ கூட்டத்தில் 7.5 சனி பிடிச்சவா, 8 சனி பிடிச்சவாள்லாம் இருப்பாள். சாப்பிடாம இருக்கடா, சொல்லுங்க நீங்க என்ன நடக்கலை சொல்லு. சந்திரனை வச்சு தான் நாள் கணக்கு பண்றோம். ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பார். சூரியன் புதன் சுக்கிரன் 1 மாசம் இருப்பா. செவ்வாய் 45 நாள் இருப்பார். வியாழன் குரு, இவர் தேவ குரு. இவர் தான் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருக்குமே குரு, தெரிஞ்சுக்கோங்க. இவருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தமே கிடையாது. எவனோ கிளப்பி விட்டான் கொண்ட கடலையை போடும். ஜென்மாந்திர பாபம். தட்சிணாமூர்த்தி வேற, தட்சிணாமூர்த்திக்கே இவர் தான் குரு. பிருகஸ்பதே தீட்சிதர் தாரபதே நவக்கிரகத்தையும் பாடியிருக்கார் தீட்சிதர். ஒன்றரை வருஷம் இருப்பார் ராகு கேது. அவள் அப்பிரதட்சிணமா வருவாள். அவளுக்கு சொந்த வீடு கிடையாது. எங்க இருக்காளோ அந்த கிரகத்தோட பலன் கொடுப்பா. எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்காளோ
எந்த கிரகம் பார்க்கறதோ இவ்வளவு இருக்கு ஜோசியத்தில். சனி அவர் 2.5 வருஷம் இருப்பார். அவர் தான் அதிகபட்சம் இருப்பார். நம்ம ராசிக்கு முதல் ராசிக்கு வருவார், நம்ம ராசிக்கு வருவார், நம்ம ராசிக்கு அடுத்த ராசி, அதான் 7.5 சனி. நம்ம ராசிக்கு 8வது கட்டத்தில் இருந்தால் அஷ்டம சனி, 4வது கட்டத்தில் இருந்தால் அர்த்தாஷ்டம சனி. சனி உத்தர ஜாதகத்தில் இதுக்காக ராத்திரி போய் பார்த்து கவலைப்படாத, நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறோம். 3, 6, 11 தான் இருக்கணும் லக்னத்துலேருந்து, சந்திரன்லேருந்து. மற்ற இடத்துல இருந்தால் 2ஆம் பட்சம். சில ஜாதக அமைப்பில் இந்த இடத்துல இருந்தால் நல்லதுன்னு இருக்குது. அதெல்லாம் நாங்கள் சொல்கிற ஜென்ரலாக இப்போ சொல்கிறேன். சனி ரொம்ப நல்ல கிரகம். நமக்கு 7.5 சனி பிடிச்ச போதுதான், அஷ்டம சனி பிடிச்ச போதுதான் நமக்கு யார் ஃப்ரெண்டு, உண்மையான உறவு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை விட இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, சனியே நல்ல கிரகம்னு சொல்கிறேன்னா, கடவுளே இல்லை கடவுளே இல்லைன்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் அந்த இயக்கமே தோற்று போச்சு. ஏன் எல்லாரும் உண்டுன்னு வந்தா எல்லாருக்கும் இந்த 7.5 சனி வருமே. கடவுளை நம்புறானோ இல்லையோ நவகிரகத்தை நம்புவோம். எல்லாரும் கோயிலுக்கு வந்துருவோனே. எல்லாரையும் கோயிலுக்கு போக வைக்கிற கிரகமே நவகிரகம்தான். அதில் சனி. இப்போ எங்கிட்ட யாராவது பார்த்து அனுமார் கோயிலுக்கு போங்கோ சொல்கிறோம் முடியும். நாங்கள் யாராவது நவகிரகத்தை கும்பிடுன்னு எந்த பக்தனும் சொல்லலை. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள். என்ன பதம் போட்டார் பாருங்க. 7.5 சனி பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு. அஷ்டம சனி நம்ம பார்த்து அட்ரஸை பிடிச்சி கரெக்டாக வந்துடுத்து போச்சு. பிடிக்கட்டுமே, சார் சனி பிடிச்சிக்கட்டுமே, நம்ம ஆத்துக்காரியை பிடிச்சின்னு இருக்கோம். என்ன கெட்டு போனா சொல்லு. இல்லை ஆத்துக்காரி நம்மளை பிடிச்சின்னு இருக்கா சொல்லு, என்ன கெட்டு போச்சு? அதாவது 7.5 வருஷம்தான், நம்ம வருஷம் பூரா பிடிச்சின்னு இருக்கோமே. ஆயுசு பூரா சொல்லு. அதனால ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஜோசிய ரீதியாக சொல்கிறேன். நம்ம ஜென்மாந்தரத்தில் பண்ண புண்ணிய பாபத்துக்கு ஏற்பதான் பிளானட் அமையும். நம்ம அனுபவிக்கணுமே புண்ணியத்தையும் பாவத்தையும். நீ இந்த மாதிரி ஜோசியன்ட்ட காட்டு ஜாதகத்தை, சார் உங்களுக்கு இந்த சுக்கிரன் இங்கே இருக்கிறதுக்கு இங்கே இருந்தால் நீங்கள் பெரிய ஆளும்பா. அதான் இல்லையே, இருந்தாமையே என்ன தேடின்னு வரான், நான் தான் அவனை தேடின்னு போவேன். நீங்கள் நான் இப்போ சித்த முன்னால் சொன்னேன், நஷ்டம்னா நீங்கள் போயிடுத்துன்னு நினைக்கிறேன். கிடையாது. என்ன கவனிங்க, ராமன் ஒருத்தன், கிருஷ்ணன் ஒருத்தன் 10 லட்சம் தரான் அவருக்கு. அவன் வியாபாரத்தில் போட்டான், லாஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன கவனிங்க, 5 வருஷம் கழிச்சு 20 லட்சம் தரேன்னா இல்லை. இப்போ அவன் நஷ்டம்ங்கிறான். இல்லை, இவனுடைய 20 லட்சம் பணம் அவன்கிட்ட இருக்கு, இவருக்கு வல்லை. அவன் நம்ம 20 லட்சம் கொடுக்கலையேங்கிற ஏக்கத்தில் செத்து போய்டுறான். இவன் 20 லட்சத்தை வாங்கலையேங்கிற ஏக்கத்தில் இப்போ இதை வசூல் பண்ணுறதுக்கு ஜென்மம் எடுப்பான், இவன் கொடுக்கறதுக்கு எடுப்பான். இப்போ வெவ்வேறு பேரில் வருவான். இப்போ எப்படி 2 பேருக்கு தொடர்பு வரும் அது தெரிஞ்சுக்கிட முடியும். 20 லட்சம் எவன் வாங்கிக்கணுமோ, எவன் கொடுக்கணுமோ, கொடுக்குறவனுக்கு இவன் மாப்பிள்ளையாக போவான். ஒரு 50 லட்சம்னு வச்சுக்கோ, ஆத்துக்காரியா வருவான். புரிஞ்சதான்? இப்போ நம்ம உறவெல்லாம் எப்படின்னு இதைத்தான் நம்ம மாத்திர பெரியவாள்லாம் சொல்லுவா, ஜென்மாந்திர கடன் அப்படிங்கிறாள. கடன்னா லோன்ல கடமை. போன ஜென்மால நம்ம பட்ட கடன்லாம் வசூல் பண்ணிக்கிறதுக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று கூடுறோம். புரியுறதா உங்களுக்கு? அதனால இப்போ இந்த சனி வரார், என்ன கேளுங்க.
நல மகாராஜா அரண்மனையில் இருக்கார். அவருக்கு ஒரு பையன் பொண்ணு பிறந்தாச்சு. 12 வருஷம் காத்துன்னு இருக்கார் சனி இவனை பிடிக்கிறதுக்கு. நல்லா கேட்கணும், ஏன் இன்னும் பிடிக்கல? இவன் ஒரு தப்பும் பண்ணலை. இப்ப நம்மளையும் பிடிக்கிறார். நம்ம போன ஜென்மால தப்பு பண்ணோம். நீங்க ஒரு பொண்ணு வந்து கேட்குறப்போ, இந்த பகவான் ரங்கநாதன் போன ஜென்ம கணக்க அப்படியே உற்ற வேண்டியதானேங்கிறான். அது எப்படி? நல்லா யோசனை பண்ணிப்பார். நீ போன மாதம் நமக்கு ஒருத்த 10,000 தரணும்னா வாங்காமல் இருக்கியான்னு கேட்டேன். ஏன் நீ ஃபோனில் மீதி இருந்தால் கேரி ஃபார்வேர்டுன்னு போட்டுக்கிற? உனக்கு நல்லதுன்னா கேரி ஃபார்வேர்டு, நீ கஷ்டம் உனக்குன்னா விட்டுறணும். நம்ம எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்கிறோம். சுகர் டெஸ்ட் பண்ணுன்னா நமக்காக பண்ண சொல்கிறான் டாக்டர். நீங்கள் என்ன பண்ணுற? டாக்டருக்காக அன்னைக்கு சாப்பிடாம போகிறான். நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் 6 மாதத்துக்கு எடுங்கிறான். புரியுது? நீ எல்லாம் ஆமாம். நமக்கு வியாதி வருது பற்றியா? போன ஜென்மால செஞ்ச பாபம் இந்த ரூபத்தில் வருது. சரீரமே அதுக்கு தான் கொடுத்துருக்கான், புண்ணிய பாபத்தை அனுபவிக்கத்தான். அவன் போய் ஒருத்தன் டாக்டரை கேட்டான், சுகர் எப்போ போகும்னா, ஒரே நாளில் போயிடும்னு. தாத்தா இருந்தாளா அப்பா இருந்தாளான்னு கேட்குறான். கடவுள் இருக்காராங்கிறான். டாக்டர்கிட்ட போய் சுகர் டெஸ்ட் பண்ணுறான் ஒருத்தன். உங்கள் அம்மாவுக்கு உண்டா? அப்பாவுக்கு, அப்பாவோட அம்மா அப்பா, தாத்தா பாட்டி. அம்மாவோட அம்மா அப்பா கிடையாது. அம்மாவோட தாத்தா அவருக்கு உண்டு. அதுதான் இது வேறு. அம்மாவோட தாத்தா நமக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. மந்திரம் சொல்கிறோம், இன்னைக்கு தான் நாளைக்கு தான் சொல்லுவோம் மாத்திரு பிதா மகன்னு. பாரு, அவள்லாம் இருந்தாளான்னு கேட்குறான். இந்த இருந்தாலே உண்மை தானே, இங்கே இருக்கே சுகர் இருக்கு சொல்லு. அதனால தெரிஞ்சுக்கோங்க, சனி நல்ல கிரகம்.